வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை இட்லி மாவு வச்சு சூப்பராக செய்யலாம். ஆனால் இதுக்கு மாவு தனியாக ரெடி பண்ணி செய்யும்போது அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் இட்லி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு மிக்சியிலையோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்கிறேன். அரைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. மாவு அரைச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதே நீங்கள் கிரைண்டரில் அரைக்கும் போது கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி மிக்சியில் அரைக்கும்போது இப்படி தான் இருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக அது பொங்கி வரணும், அந்த அளவுக்கு நம்ம புளிக்க வச்சா போதும். நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து ஒரு டைம் வேரியேஷன் ஆகும். நான் இன்றைக்கி 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 5 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ரெடியாக இருக்கும். இதுக்கு ஒரு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி எல்லாம் நான் தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருக்குன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ட்ரையாக இருக்குது, அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு பார்த்திங்களா, மிக்ஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு திக்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. தண்ணி ஆக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு அப்போ ரொம்ப எண்ணெய் இழுக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்காக தான். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. நான் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு அப்பமாக ஊற்றி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டில் உளுந்து போண்டா செய்வோம், கடலை மாவு வச்சு போண்டா கூட செய்வோம். அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எப்பயும் நம்ம இட்லி மாவு அரைப்போம்ல, அப்போ இதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுலேயும் நல்லா தான் வரும் டேஸ்ட்டு. இதை தனியாக தான் நீங்கள் ஊற வச்சு அரைக்கணுன்னு அவசியம் இல்லை. இது கூட வெங்காயம்லாம் நம்ம சேர்க்கணுன்னு அவசியமும் கிடையாது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, க்ரீன் சட்னி ஏதாச்சும் தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா இது பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொரிய விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா வெளியில் சீக்கிரம் கலர் மாறிடும், உள்ளே பார்த்திங்கன்னா வேகாமல் இருக்கும். அதுக்காக தான் லைட்டாக லேஸாக அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. இது ரொம்பலாம் எண்ணெய் இழுக்காது. நம்ம ரொம்ப நேரம்லாம் புளிக்க வைக்கல, அதனால் லைட்டாக தான் எண்ணெய் இழுக்கும். கொஞ்சம் நல்லா டிஷ்யூ பேப்பரில் ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு கொடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணியும் பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. பார்த்திங்களா, அடுத்த அப்பமும் ஊற்றியாச்சு. சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வருது. இதை லைட்டாக திருப்பி விட்டுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஆறிடுச்சு அப்படின்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது சூடாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்த மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.